வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து 16 ஆகஸ்ட்டு. ரொம்ப நாளாச்சு ட்ரேட் பண்ணி. இடையில நிறைய பிஸியாக இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் போடல. பார்ட் 2 வேறு தயார் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் போடலை. நீங்கள் சில ட்ரேட் எடுத்திருந்தேன், அதை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் எடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு, அப்புறம் எடுத்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே போகும்போது நான் அதை புக் பண்ணிட்டேன். அது வந்து உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். ஒரு மார்க்கெட் எப்படி எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 மினிட்ஸ் சார்ட் பாருங்கள், இதோடைய ஆப்ஷன் பெருமையாக எப்படி போகுதுன்னு. இங்கே கூட ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், இங்கே எடுத்துகிட்டு இங்கே புக் பண்ணிட்டேன். அது வந்து பாருங்கள், இங்கே போயிட்டு அந்த நம்மளுடைய இஎம்ஐயை டச் பண்ணுது, திரும்ப அந்த இஎம்ஐலேருந்து அப்புறம் வெளில போகுது, திரும்ப இஎம்ஐக்கு வருது, அப்புறம் திரும்ப மேலே போகுது, திரும்ப வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 20 இஎம்ஐ அதில் வந்து 17 இஎம்ஐ அதில் வந்து உட்காருது. ஸோ இப்படி வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படியே நம்ம ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைட்வைஸ் முறையில் போயிட்டே இருந்தது. எப்போ இந்த ஹையர் கட் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே போணுச்சு, அப்போ திரும்ப இங்கே வந்தது. இப்போ நம்ம இங்கே போயிட்டு இங்கே ட்ரேட் எடுக்கலாமான்னா இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து டாப்பில் இருக்குது, இதுக்கப்புறம் மேலே போகுமா கீழே வருமானு நமக்கு தெரியாது. ஆனால் மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுடைய இந்த இஎம்ஐஸை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப கலர் சேஞ்ச், நான் ஏற்கனவே கலர் சேஞ்ச் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அதாவது ப்ளூ கலரில் ரெட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு க்ரீன் வந்துச்சுன்னா அப்போ நம்ம உடனே உஷாராயிடணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 199 நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கிட்ட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ. அப்போ இங்கே வந்து 199, இங்கே வந்து 90ன்னு வச்சுக்கலாம், ஒரு 9 பாயிண்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எடுக்கிறது 198, 200ன்னு வச்சாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது 220 பாயிண்ட்டு மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் ரீட்ரேஸ்மெண்ட்டு ட்ரேடு பண்ணணும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு நம்ம ட்ரேடை கற்றுக்கிட்டானாலே நமக்கு வந்து நஷ்டம் வராது. நம்ம என்ன செய்வோம்னா, சில சமயத்தில் கேண்டில் வந்து ரொம்ப அதிகமாக போகுது, மேலே போகுது, மார்க்கெட் ரொம்ப சூட்டப் ஆக போகுதுன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் இங்கே எடுத்துருவோம். அப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா இங்கே கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு நிறைய எம்டிஎம் காட்டும், நம்ம பேனிக் ஆகிடுவோம். ஆக்சுவலாக பேனிக் ஆகாமல் இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த க்ரீன் லைன், இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இந்த நான் நிறைய இங்கே போட்டு வச்சுருக்கேன். இந்த இதில் நான் வந்து பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் பாதி சொல்லலை நம்ம வீடியோவில். இது பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட்னு பேர். இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேண்டில் பெரிய கேண்டில் போய் எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து இங்கெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். எங்கே வந்து உங்களுக்கு விவேப் காட்டுதோ அந்த விவேப்புக்கு கீழே 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து கீழே காட்டணும். ஆக்சுவலாக அதையும் தாண்டி ஹிட் ஆனிச்சுன்னா நோவே, நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம், இப்போ 90% ஆஃப் த டைம் வந்து அங்கே வராது. ஸோ அப்போ மேலே போயிடும். அப்போ நம்ம இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, எந்த கேண்டில் வந்து பெரிய கேண்டிலாக வருதோ, ரொம்ப இந்த ஹையை கட் பண்ணி பெரிய கேண்டிலாக போதோ அப்போ நம்ம எடுத்துருந்தோம்னா பொசிஷனை புக் பண்ணுறது பெட்டர். நான் இங்கே புக் பண்ண மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது இது பார்த்திங்க, இந்த ஹையை வந்து திரும்ப நம்ம எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் அடுத்த ட்ரேடு எடுக்கணும். ஸோ அதனால தான் இந்த ட்ரேடு வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் ட்ரேடு இதை வந்து ஹையை எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் நான் ட்ரேடு எடுத்தேன். ஸோ வந்து இங்கே வந்து நான் புக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ட்ரேட் நான் இங்கே எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு கெஸ்ட் வந்ததுனால பேசிக்கிட்டு இருந்ததுனால எடுக்க முடியல. அதுக்குள்ளே மார்க்கெட்டு இங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே எடுத்தனால ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். எப்போ வந்து அவே ஃப்ரம் த இஎம்ஏ, நம்ம இஎம்ஏ 7 விட்டு அவே, இப்போ 2 மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சுருக்கணும். அவே ஃப்ரம் த கேண்டில் வந்து அந்த இஎம்ஏ பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு வெயிட். நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம புக் பண்ணுறது மட்டும்தான் செய்யணும். அதுக்கு அடுத்தது எப்போ அது வந்து நம்ம இஎம்ஐ டச் பண்ணுதோ அப்போ கலர் சேஞ்ச், நல்லா பாருங்கள், இந்த ரெட் கலர், இது வந்து ரெட் கலர் கேண்டில், அதை எப்போ கட் பண்ணுதோ அப்போ எடுத்தோம்னா, உதாரணத்துக்கு இப்போ 197, அடுத்தது பார்த்திங்கன்னா 210, கண்டிப்பாக 10 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்ட் 2 வீடியோ திரும்ப இந்த வீக்கெண்டில் அப்லோட் பண்ணுறேன். மிக்க நன்றி, வணக்கம்.